وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகி அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் 4வது நாள் தராவீஹை நிறைவு செய்ய நமக்கு தௌஃபீக் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று நாம் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்திருக்கக்கூடிய தீமையான காரியங்களை மன்னித்து அதையும் அல்லாஹ் நமக்கு நன்மையாக மாற்றி தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் 10 என்ற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்று அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் 3வது ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திப்பது. குர்ஆனை சிந்திப்பது என்று சொன்னால் குர்ஆனுக்கு என்று நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. குர்ஆனை ஓதுவது, அதை சிந்திப்பது, குர்ஆனை அதனுடைய சட்டத்திட்டங்களோடு ஓதுவது, அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வது, அதை ஆய்வு செய்வது, அதன் பிரகாரம் அமல் செய்வது, இப்படியாக குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இத்தனை கடமைகள் இருக்கிறது. குர்ஆன் யாருக்கெல்லாம் ஓத தெரியாதோ அவர்கள் குறைந்தபட்சம் குர்ஆனை திறந்தாவது பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில காரியங்களை அதை பார்த்தாலே நன்மை என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதலாவது காபத்துல்லா. காபத்துல்லாவில் போய் தொழுதா 1,00,000 நன்மை ஒரு ரக்காத்து. ஆனால் காபத்துல்லா ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். பார்க்கறது தான், கையை கட்டிட்டு உட்காந்து என்ன செய்கிறாரு, காபத்துல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கு. 2வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய பெற்றோர்களை சிரித்த முகத்தோடு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நன்மை உண்டு. அவங்கள்ட்ட பேசுறது, பழகிறது, அவங்களுக்கு நன்மை காரியங்கள் செய்கிறது, பணம் காசு கொடுக்கறது, செதுமத்து செய்கிறது, அது அப்புறம். அவங்க பெற்றோரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா, பார்த்தாலே நன்மைங்கிறாங்க சொல்லலாம். சில பேர் பெற்றோர்கள் இருக்கும்பொழுது அவங்கள கவனிக்கிறதே இல்லை, பார்க்குறதே இல்லை, மூத்தா போனதுக்கு பின்னால் கவலைப்படுறது. இப்போ பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக அவங்கள நம்ம பார்த்துக்கிறோம், நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, யார் பெற்றோர்களில் 2 அல்லது 2 ஒருவரோ பெற்றிருந்து அவர்கள் மூலமாக யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமடைன்னு என்ன செஞ்சாங்க, மெம்பரில் ஏறி என்ன செஞ்சுருக்காங்க, பதுவா செஞ்சுருக்கிறாங்க. மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்களை பார்த்தாலே நமக்கு நன்மை உண்டு. அதே போன்று குர்ஆனை நம்ம பார்த்து நமக்கு நன்மை உண்டு. குர்ஆனை என்ன செய்யணும், ஓத தெரியாவிட்டாலும் அடிக்கடி குர்ஆனை எடுத்து என்ன செய்யணும், குர்ஆனை பார்த்து நெஞ்சோடு என்ன செய்யணும், அணைத்துக் கொள்ளணும். நம்ம ஏன் நெஞ்சோடு அணைச்சிக்கிறோம் குர்ஆனை அப்படின்னு சொன்னால், ஆரம்ப ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லக்கூடிய குர்ஆனில் முதல் ஆயத்து இந்த ஆயத்து தான் இறங்குச்சு. முதல் 5 ஆயத்து. அந்த ஆயத்தை இறங்கும் பொழுது அந்த சௌர் என்ற குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்க. அந்த குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கி வந்து ஓத சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அனபி காரி, நான் ஓதுறவன், எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. ஆனால் லைசபிய காரி, எனக்கு ஓத தெரியாது. 2வது சொல்கிறாங்க ஓதுங்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது.
மூன்றாவது தரையும் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுங்க, எனக்கு ஓத தெரியாது. நான்காவது முறையாக என்ன செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கட்டி அணைச்சாங்க. முசாஃபஹா நம்ம செய்ய தெரியுமா, அது கை கொடுக்கறது. முஆனகான்னு ஒன்று இருக்கு, கட்டி அணைக்கிறது. அது மாதிரி என்ன செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைச்சிட்டு இப்போ ஓதுங்கன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்ற இந்த 5 வசனங்கள் என்ன செஞ்சாங்க, உடனடியாக ஓதிட்டாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதவே தெரியாதுன்றாங்க. அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, உடனே ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இதை வைத்து தான் நமக்கு இமாம்கள் சொல்கிறாங்க, குர்ஆன் ஓத தெரியாவிட்டாலும் குர்ஆனை நெஞ்சோடு நாம் அணைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக் நமக்கு தருகிறான் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ குர்ஆனை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்குது, நன்மைகள் இருக்குது. அதே போன்ற குர்ஆன் ஓதும் பொழுது அதை செவிதாச்சு நாம் கேட்கணும். எல்லாம் குர்ஆனை சொல்கிறான், இதா குரிகள் குர்ஆனு ஃபஸ்தமீஉ லஹு வ அன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள். ஏனென்று சொன்னால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடும், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்போ குர்ஆனை ஓதுவது, அதன் பிரகாரம் அமல் செய்வது, அதை சிந்திப்பது என்பது இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு அமல். இன்னொரு ஆயத்திலே சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், பரக்கத் பொருந்திய ஒரு குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வத்தகூ லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக, உங்களின் மீது ரஹ்மத் இறங்கப்படுவதற்காக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். குர்ஆனின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு இடத்திலே அமர்ந்து குர்ஆன் ஓதுகின்றார்களோ, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு கூட்டத்தினர்கள் தன்னுடைய அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன செய்றாங்க, ஓதுறாங்க. அதாவது தரிசு மாதிரி உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது சகீனத் என்று சொல்லக்கூடிய அமைதியை இறக்குகிறான். ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எங்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே அமைதி இறங்குகிறது, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் வேறு எந்த இபாதத்தும் கிடைக்காது. மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதி என்று சொல்லக்கூடிய சக்கீனத்தை இறக்குவதும், குர்ஆன் எங்கு ஓதப்படுகிறதோ அங்குதான் இந்த சக்கீனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குர்ஆனை ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்பதாக ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான், அஃபலா யதப்பருன குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளத்திற்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றான். ஆகவே குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவது, குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதோடு நாம் அதனுடைய சட்டத்திட்டங்களோடு நாம் ஓத வேண்டும். பிறகு அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அந்த குர்ஆனை இறக்கி வைத்தால் அந்த குர்ஆனை நாம் அதிகமாக கண்ணியம் செய்து அந்த குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக்கையும் அதை சிந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.